ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு: சாணம், புற்றுமண், மஞ்சள், வெல்லம், எருக்கம் வேர், சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டார் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சம் அடைவர் என்று விநாயக புராணம் கூறுகின்றது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள், நன்மைகள் ஏராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 10/4/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 27வது நாள். ஒப்பிலியப்பன் சீனிவாச பெருமாள் சூர்ணா அபிஷேகம். ஒழுகை சுமங்கலம் மாரியம்மன் புஷ்ப விமானத்தில் பவனி மொராஜ் தேசையா நினைவு நாள், அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை. திதி அஷ்டமி இரவு 8:59 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம், காலை 9:27 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றே மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் திருவாதிரை. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி மற்றும் மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், அரசியலில் உயர் பதவி பெற, மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சமுதாயத்தில் அடித்தள மக்களுக்கு உதவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசியல் பிரவேசம் வாயிலாகத்தான் நன்மைகளை செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள் அனைவருமே இறைவனால் அனுப்பப்பட்ட இறை அனுகிரகம் பெற்ற தூதுவர்கள் என்பதை நாம் அறியலாம். இப்படி அனுகிரகம் பெற்றவர்கள் ஜாதகம் வலுவாக இருக்கும். லக்னத்துக்கு 3வது இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்கள் சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வலுவாய் அமைந்து பெற்று குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள் அரசியல் சாதனை செய்து மக்களுக்கு அதிக நன்மை செய்வார். மேற்சொன்னவாறு வலுவான கிரகங்கள் அமைந்தாலும்
அவை நடைமுறையிலே நடப்பு தசா புத்தியாகவும் சாதகமாயும் அமைய வேண்டும். ஓரளவுக்கு சாதகம் அமைய பெற்றாலும் போதும். மக்களால் கவரப்பட்டு உள்ளாட்சி தேர்த்து முதல் சட்டசபை பாராளுமன்றம் வரை வெற்றி பெறலாம். மக்கள் சேவையிலே ஈடுபடலாம். அதற்கு இறைவன் அருள் வேண்டும். இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக ஆரம்பம் முதல் இறுதி வரை அரசியலே ஜொலிக்கலாம். முதலாவது பரிகாரம், திருச்செந்தூர் முருக கடவுள் வெற்றியை தரும் காரிய சித்தி உள்ளவர். அரசியல் பதவி செல்வாக்கு பெற்று மக்களுக்கு சேவை செய்ய நினைப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் கடலில் நீராட வேண்டும். நீராடியவுடன் நாழிக்கிணற்றில் குளிக்காமல் நேரடியாக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்திற்கு நுழையும் போது கொடிமரத்தை வணங்கி கொடிமரத்திடம் வேண்டுதலை சொல்ல வேண்டும். பிறகு முருகப்பெருமானை தரிசித்து வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 27 பௌர்ணமி நாட்களில் முருகனை தரிசித்து வருபவர் ஒரு வாழ்வில் ஏற்றம் காண்பார். இரண்டாவது பரிகாரம், திருச்செந்தூர் செல்ல இயலாதவர் அவரவர் ஊரில் அமைந்துள்ள துர்க்கை அல்லது அம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு மாதம் வளர்பிறை வரும் தசமி திதியிலே சென்று வணங்கி வரும். இவ்வாறு வணங்குபவர்கள் அம்மனின் செல்வாக்கை பெற வைப்பால் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வணங்கி வந்தால் இப்பொழுதும் வெற்றி அடையலாம். நாளைய தினம் யாருக்கெல்லாம் யோகம் கெட்ட ஜாதகம் இருந்து யோகத்தை பெற அதற்கு உரிய கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உரிய பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற கிரக ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. யாரெல்லாம் இலவசமாக ஜோதிடம் பயில வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு இது வரப்பிரசாதமாய் இருக்கின்ற ஒரு பகுதியாகும். நாம் கடந்த பல தினங்களாகவே கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம், அதாவது 7வது ஸ்தானம், கலஸ்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம் என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். அதிலே யாருக்கெல்லாம் கருப்பு நிற மனைவி அமையும் என்பதையும், இப்பொழுது யாருக்கெல்லாம் சிவப்பு நிற மனைவி அமையும் என்பதை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். 7ஆம் அதிபரை சூரியனாகவோ செவ்வாயாகவோ குருவாகவோ அமைந்து செவ்வாய் அல்லது குரு பார்க்க வரக்கூடிய மனைவி சிவப்பு நிறமாய் வருவார். 7ஆம் அதிபர் சந்திரன் குரு சூரியன் செவ்வாய் சாரத்தில் நிற்க வரக்கூடிய மனைவி சிகப்பாய் அமைவார். 7ஆம் அதிபர் சந்திரன் குரு சூரியன் செவ்வாய் சாரத்தில் நிற்க வரக்கூடிய மனைவி சிவப்பு நிறமாய் வருவார். 7ஆம் அதிபர் சுக்கிரன் குரு செவ்வாய் பார்க்க வரக்கூடிய மனைவி சிகப்பாய் வருவார். 7ஆம் வீட்டில் நிற்கும் சாரத்தை பார்க்க வேண்டும். வரக்கூடிய மனைவி சிகப்பு நிறமாய் வருவார். யாருக்கெல்லாம் நோயாளி மனைவியாய் அமைவார். 7ஆம் அதிபர் 6இல் நின்றால் நோயாளியாக இருப்பார். 6ஆம் அதிபர் 7இல் நின்றால் நோயாளியாக இருப்பார். 7இல் சனி நிற்க நோயாளியாக இருப்பார். 7இல் ராகு நிற்க நோயாளியாக இருப்பார். 2இல் ராகு நிற்க நோயாளியாக இருப்பார். 2இல் சனி நிற்க நோயாளியாக இருப்பார். 6ஆம் அதிபர் 2இல் நிற்க நோயாளியாக இருப்பார். 7ஆம் அதிபர் 8இலே நிற்க நோயாளியாக இருப்பார். 8ஆம் அதிபர் 7இலே நிற்க நோயாளியாக இருப்பார். 6ஆம் அதிபர் 7ஆம் அதிபரும் கூடி 7இல் நிற்க நோயாளியாக இருப்பார். 6ஆம் அதிபரும் 7ஆம் அதிபரும் கூடி 2இல் நிற்க நோயாளியாக இருப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், குரு பகவானால் புது சொத்துக்களை வாங்கப் போகும் ராசிகள் யார் தெரியுமா? ஜோதிடத்தில் குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாகும். குரு பகவான் தனது ராசி மற்றும் நட்சத்திரத்தை அடிக்கடி மாற்றுகின்றார். இந்த கிரக மாற்றம் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை 4:43 மணிக்கு குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிரவேசமாகின்றார். இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் தாக்கம் வலுவடையும் என்று நம்பப்படுகிறது. இதனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே அவர்கள் மகத்தான நன்மைகளை அனுபவிக்கப் போகின்றார். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று நாம் இங்கே பார்ப்போம்.
குரு பகவானின் இந்த நட்சத்திர மாற்றமானது மேஷராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது. அவர்கள் கடந்த காலத்தில் சந்தித்து வந்த பொருளாதார பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வரலாம். இந்த கிரக மாற்றத்தால் வாகனங்கள் மற்றும் புதிய வீடுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாய் இருக்கும் மற்றும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். புதிய வாசல்களை திறந்துவிடக் கூடும். கடந்த காலத்தில் தடைப்பட்டிருந்த வேலைகள் இப்பொழுது மீண்டும் வெற்றிகரமாய் முடிக்கப்படலாம். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நன்மைகளை பெறலாம். வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் இந்த நட்சத்திர மாற்றத்தால் நன்மையை அடையலாம். இந்த மாற்றத்தால் அவர்கள் வாழ்க்கையிலே இருந்து வந்த பணப்பிரச்சனை முடிவுக்கு வரும். இதுவரை கிடப்பில் போட்டிருந்த வேலைகள் முடிக்க சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்கள் தங்கள் வீட்டிற்கு புதிய ஆடம்பர பொருட்களை வாங்க முடியும். அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும். இந்த கிரக பயிற்சியானது வேலை மற்றும் வணிகம் மற்றும் இரண்டிலும் புதிய வாய்ப்புகளை பெறலாம். வெளிநாடு சார்ந்த பணிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இதனால் அவர்களுக்கு அனைத்து முயற்சிகளும் அதிர்ஷ்டமாய் துணையாய் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். நீண்ட காலமாய் அவர்களை துன்புறுத்தி வந்த பிரச்சனைகள் இப்போது முடிவடையும். மேலும் பல்வேறு செயல்பாடுகளை முடிக்க அவர்களுடைய ஆற்றல் துணையாய் இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஏற்கனவே 12 ராசிகளுக்குரிய ஏப்ரல் மாத பலாபலன்கள் வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பலாபலன்களை முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை எட்டி வாழ்க்கையை வெற்றிகரமாய் நடத்தலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுக்குரிய பொது பலனை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். வாகனத்தை சீர் செய்வது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை. உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை சீர் செய்து வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிற சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். மேஷ ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் மாலை 6:03 வரை நீடிப்பதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்பட மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்று மாலை 6:03 பிறகு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மிதுன ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும்.
கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அலுவலகத்துடன் சக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அடிக்கடி மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியது இருக்கும். உள்ள நலனிலே கவனம் தேவை. வீட்டிலே பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும். பணியிடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அடிக்கடி மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயின் தேவை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியது இருக்கும். உடல் நலனிலே கவனம் தேவை. வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சற்று சோர்வு உண்டாகும். பணியிடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். ஒருவித படபடப்பு வந்து செல்லும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும். நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார். தாய் சுற்றல் முழங்கால் வலி வந்து விலகும். யாரையும் பகைத்து கொள்ளாது. உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒருவித படபடப்பு வந்து செல்லும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார். தலை சுற்றல் முழங்கால் வலி வந்து விலகும். யாரையும் பகைத்து கொள்ளாது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது. அடுத்த ஒரு மனசு காயம்படும்படி பேசாதீர்கள். சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள். உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும். தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது. அடுத்த ஒரு மனசு காயம்படும்படி பேசாது. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சில நயவஞ்சக செயலை நினைத்து வந்து வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும். தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர் உங்கள் நிறை குறை எடுத்து சொன்னால் கோபப்படாது. வியாபாரத்தில் வேலையாளர்களும் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும். கவனம் தேவைப்படுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர் உங்கள் நிறை குறை எடுத்து சொன்னால் கோபப்படாது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்து வேலையாளர்களும் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும். கவனம் தேவைப்படுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எளிதில் முடித்து விடலாம் என்ற நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும். வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடம் வரும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்து எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும். ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தோடு எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும். வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தோடு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவருவீர்கள். பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள். பயணங்கள் சிறப்பாய் அமையும். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். உற்சாகமான நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள். பயணங்கள் சிறப்பாய் அமையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். உற்சாகமான நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைக்க சேமிக்க தொடங்குவீர்கள். நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும், உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும், கனவு நினைவாக்கின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசாது. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அரசு காரியங்கள் இழுபறியாகும். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விவாதம் வேண்டாம். விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அரசு காரியங்கள் இழுபறியாகும். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விவாதம் வேண்டாம். விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.